ஒவ்வொரு கிரகத்துக்கு என்னென்ன விதி விலக்கு. ஒரு கிரகம் உச்ச வீட்டை நோக்கி போகுதா, நீச வீட்டை நோக்கி போகுதா, உச்ச வீட்டை நோக்கி போனால் என்ன பலன், நீச வீட்டை நோக்கி போனால் என்ன பலன், இப்படிலாம் தீய பலன்கள் ஈஸியாக கிடைச்சிடும். அது நம்ம என்ன செய்யணும்னு நம்ம செஞ்ச கர்ம வினை பலன்கள் நம்ம அனுபவிச்சே தீரணும். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய தாயுமானவர் ஜோதிட பயிற்சி மையத்துடைய நிறுவனர் தனதர்மா ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தா நம்ம எப்படியெல்லாம் பலன் சொல்லணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான தகவலையும் அவர் ஐயா சொன்னார். பித்ரு தோஷத்தை பற்றி பேசுகிறனாரு. இப்போ தான் ஒரு ஆசனை அதுக்கு இப்படி சொல்லக்கூடாதுன்னு ஒரு மேட்டர் சொல்லிட்டு போகிறாரு. அதனால் நம்ம அதை கொஞ்சம் மாற்றி பித்ரு குற்றம்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம தனதர்ம ஐயா வந்திருக்காரு. ஐயா அவர்களை வருக வருக நான் அன்போடு வரவேற்கிறோம். அவருக்கு ஐயா அவர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சரவணபவா ஜோதிட ஆலயத்தின் ஒரு திரு பரணி பாரதி அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் திரு பவளக்கண்ணன் ஐயா, கரூர் திரு மணிமேலை அவர்கள், திரு தனசேகரன் ஐயா அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தை ஒருத்தவங்க நம்மள்கிட்ட கொடுக்கும்போதே என்ன காரணத்துக்கு அவங்க வர்றாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே சில கஷ்டகாலங்கள், சில சூழ்நிலைகள், ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தான் ஒரு ஜாதக நோட்டையே அவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அப்போது அவங்களுக்கு நம்ம அந்த ஜாதகம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நல்ல கிட்டத்தட்ட 1 மணி நேரம் செலவு பண்ணாலும் சரி, அதாவது பணங்கிற மோட்டிவ் ரெண்டாவது பட்சம் வச்சுட்டு இந்த லைனுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, கேது ஆதிக்கம் அவன் ஒரு நல்லது செய்யணுங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் தான் நம்ம ஜாதகத்தையே பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் எப்படி லக்ன புள்ளி, அந்த லக்னாதிபதி எங்கே போய் இருக்கார். இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே பொது விதிகள் ஐயா சொல்கிறாரு. அதே மாதிரி இப்போ பவளக்கண்ணன் ஐயாவும் சொல்லியிருந்தார். விதின்னு ஒன்று இருந்துச்சுன்னா பொதுவான விதிகள் நிறையா சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே இந்த லக்னத்துக்கு இந்த லக்னம். ஆனால் அதில் உள்ள பூந்து இந்த பரணி பாரதி ஐயாவும் சொல்லியிருந்தாப்புல. என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியன் 7 இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா விதி விலக்குங்கிறத கரெக்டாக சொன்னாப்புல. பார்த்தீங்களா, அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு என்னென்ன விதி விலக்கு. ஒரு கிரகம் உச்ச வீட்டை நோக்கி போகுதா, நீச வீட்டை நோக்கி போகுதா, உச்ச வீட்டை நோக்கி போனால் என்ன பலன், நீச வீட்டை நோக்கி போனால் என்ன பலன், இப்படிலாம் நம்ம முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம அதை இது பண்ணுறோமோ அதோடு சேர்த்து இந்த அஷ்டவர்க்க பரல்கள் சில இதெல்லாம் இருக்குது, பழைய இதெல்லாம் இருப்பாங்க. அந்த பரல்கள் மெத்தேடு எல்லாத்தையும் கால்குலேஷன் போட்டிங்கன்னா ஒரே இடத்த தான் சாரும். ஒரு வீடு பலவீனமாக இருக்குது, இப்போ 4ஆம் வீடு அவங்களுக்கு பலவீனமாக இருக்குன்னா நீங்கள் எஸ்எல் போட்டு ஃபஸ்ட் வர்க்க பரல்கள் முதற்கொண்டு போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு இப்போ சிஸ்டம் மெத்தேடு ஈஸியாக வந்துருச்சு. கையில் போடுறதுக்கு வழியே கிடையாது. அதனால் அந்த பரல்கள் மெத்தேடும் சரி, நீங்கள் எடுக்கிற இதுவும் சரி கரெக்டாக இருக்கும். இப்போது ஐயா சொன்னாப்புல நெருப்பு ராசிக்கு நீர் வீடு, அந்த கண்டாந்த நட்சத்திரத்துக்கு சொன்னாப்புல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அது எப்படி போட்டிங்கனாலும் ஒரே கால்குலேஷன் தான். இப்போ மேச ராசிக்கு 8ஆம் வீடு என்ன வருது பாருங்கள், விருச்சிக ராசி. அப்போ நீர் ராசி தானே வருது. அப்போ சிம்ம ராசி என்ன, நெருப்பு ராசி. அதுக்கு நீர் எது வருது, நீர் ராசி வருதுங்களா, மீனா வருதுங்களா. அதே மாதிரி தனுசுக்கு என்ன வருது, கடகம் வருதுங்களா. அப்போ எல்லா கால்குலேஷன் பார்த்திங்கன்னா நெருப்புக்கு நீர் ராசி கண்டிப்பாக வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் எடுத்துக்கிறீங்க, இப்போது துலாம் ராசி எடுத்துக்கிறீங்க, கன்னி ராசி எடுத்துக்கிறீங்க, லக்னத்தை எடுத்துங்களேன். பொதுவாக கன்னி லக்னம், துலா லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், இந்த 4 லக்னத்துக்கும் குரு நன்மை பண்ணுவாரா? பொதுவாக நீங்கள் பார்த்தோன்னே இதெல்லாம் நீங்கள் பொதுவாகவே டிப்ஸ் மாதிரி ஈஸியாக சொல்லிடலாம்.
இந்த 4 லக்னத்துக்குமே குரு வந்து மறையிறது அவ்வளோ சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதை விரிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். பாதகாதிபதியும் சரி, 8ஆம் அதிபதியாக வர்றதுக்கும் தெரியும். அப்போது இந்த இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் போட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து நிறைய கொஞ்சம் 1 2 தான் கொடுக்கலாங்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பவளக்கண்ணன் ஐயா சொன்ன மாதிரி என்னென்னா திரும்பி நீங்கள் போய் ஆய்வு பண்ணணும். நீங்கள் பார்க்குற ஜாதகத்தை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் 1 2 விடுபட்டு போயிருக்கோம். விடுபட்டதையும் நீங்கள் திரும்பி உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அதை அலசி நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு என்ன திதி சூன்யத்தில் இருக்கா, முடக்கு ராசியில் இருக்கா, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒருத்தர், அதாவது எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் 4 பாயிண்ட்டுங்க. இப்போ ஒரு கருத்தரங்கம் வரீங்க, ஒரு மாநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறதோட உங்களுக்கு வந்து 4 விஷயங்கள் கூட ஒருத்தர்ட்டேருந்து ஒரு 4 டிப்ஸு தான் சார் கிடைக்கும். நீங்கள் வந்து அதிகமாக ஒரு கிளாஸ் பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் சரி, ஒரு 4 டிப்ஸ் கிடைச்சாலே உங்களுக்கு ஜாதகம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ புக்கு வீட்டில் போட்டு அடுக்கி வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு நேரம் இருக்காது. இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை சொல்லும்போது மனசில் நல்லா ஈஸியாக பதிஞ்சிரும். அப்போ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஜாதகத்தையும் அலசி பார்க்கணும். இது என்ன ரீசன், இது என்ன ரீசன், ஏன் இந்த மாதிரி இருக்குது. இப்போது நெருப்பு ராசியில் இருக்கப்ப மேச ராசி எடுத்துங்க. 8ல் விருச்சிகத்தில் ஒரு கிரகம், அதாவது அசுப கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக தீமை பலன் தான் கொடுக்கும். நீங்கள் அடித்து சொல்லிடலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு விரிவாக அலசி பாருங்கள், அதுக்குரிய பலன்கள் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி சரி. இதுக்கப்புறம் என்ன கேட்டிங்க, கொஞ்சம் டைம் இது பண்ணுறதுனால இந்த இதுக்கு பித்ரு தோஷம், அதாவது ஐயா வந்து சொன்னாப்புல இருந்தாலும் அது ஒருத்தர் கருத்து இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து, ஒரு நன்மை ஒரு தீமை. ஒரு சில பேர் வந்து ஒரு நல்ல கருத்துக்கள் போய் சேர்கிறதுக்கு லேட் ஆகும். தீய கருத்துக்கள், ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் ஒரு விளம்பரம் வரணும்னு பார்த்தீங்கன்னா அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இதில் வந்து ப்ரெஸ் மீட்டிங் எல்லாத்துலேயும் வந்து ஒரு தலைவரில் போய் அவன் வந்து ஒரு இதில் வருவான். ஒருத்தன் ஒரு கொலை குத்தம் பண்ணான்னு வச்சுங்களேன், ஈஸியாக பேப்பரில் வந்துடுவான் விளம்பரம். அது மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லது ஒரு கோயிலுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்குறீங்க, அந்த பரிகாரம் கொடுக்குறீங்கன்னா அவன் தொடர்ந்து இத்தனை வாரம் போயிட்டே இருக்க. நீங்கள் ஒரு ஜாதகம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு இந்த கோயிலுக்கு போங்க அப்படிங்கிறீங்க, அவன் அடுத்த நிமிஷமே என்ன கேட்குறாங்கன்னா அந்த கோயிலுக்கு போனால் சரியாயிருமா. எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, கெட்டதுன்னா உடனே நடந்துடும். நன்னல் பலன்கள்ங்கிறப்ப நம்ம போய் ஃபுல்லாக எவ்வளோக்கு எவ்வளோ மனசு உருகி போய் கோயில் ஸ்தலங்களுக்கோ இல்லை இதுக்கோ அவங்க கொடுக்கும்போது அந்த நன்மை பலன்கள் கிடைக்க லேட் ஆகும். தீய பலன்கள் ஈஸியாக கிடச்சிரும். அது நம்ம என்ன செய்யணும், நம்ம செஞ்ச கர்ம வினை பலன்கள் வந்து நம்ம அனுபவிச்சே தீரணும். அது என்ன பண்ணிடுறோம், நம்ம செய்ய வேண்டியது பூரா எவ்வளோக்கு எவ்வளவோ தெரிஞ்சு செய்கிறோமோ தெரியாமல் செய்கிறோமோ, ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்மம் இந்த மாதிரிலாம் என்ன சொல்லிக்கிட்டு போனால் நிறையா சொல்லலாம். அது மாதிரி அந்தந்த அதில் நிறைய நம்ம வந்து சேர்த்து வைக்கிற கர்ம வினைகள் தான் நம்மளை வந்து அதிக அளவில் பாதிக்கிறது. அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் கொடுத்த டாப்பிக்லேயே என்னென்னு கேட்டிங்கன்னா, மெயின் இனிமேலாவது வருங்காலத்தில் எல்லாரும் அந்தந்த அளவுக்கு ஒரு பயன்படுத்தட்டும், எல்லாருக்கும் போய் சேரணுன்னு தான் இந்த ஒரு டாப்பிக்கே எடுத்து நான் சொல்கிறேன். பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா, பித்திருக்கள்னா அந்த முன்னோர்கள், அந்த காலத்துலலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் வந்து செய்யும்போது ஒரு சில ஊர்லலாம் ஏரியாலலாம் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், அவங்களாம் ஏதாவது இறப்பதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே இது பண்ணி ஏன்டா இவன் சாக மாட்டானா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டு இளநீலாம் கொடுத்து அவங்கள வந்து இறக்க வச்சுருவாங்களாம். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உண்டு. அப்போ அப்படிப்பட்ட காலங்களில் அதெல்லாம் வந்து சாபமாக அவங்களுக்குள்ள தோஷமாக அது வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ இந்த காலத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அம்மா அப்பா ஐயா சொன்ன மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இதில் வந்துட்டு அம்மா அப்பாவை சரியாக கவனிக்கிறதில்ல, அம்மா அப்பா பேச்சை கேட்குறதில்ல. அப்பா என்ன சொன்னாலும் ஒரு கருத்து வேற்றுமை. பொதுவாகவே இவங்க அந்த மாதிரி செய்கிறது வந்து அதுவாகவே வந்து ஒரு தோஷமாக மாறி அவங்களுக்கு வந்து அதுதான் ஜாதகத்தில் பாதிக்கிறது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஜாதக ரீதியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்களை நம்ம கண்டுபிடிக்கிறது மெயினாக இந்த ராகு கேது நிழல் கிரகங்களை பயன்படுத்திக்கலாம் சார். இந்த நிழல் கிரகங்கள் ராகு கேது வந்து பொதுவாக வந்து 1, 5, 9 இந்த இடங்களில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, 1ங்கிறது ஜாதகர், 5ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவை எடுத்துக்கலாம், 9ங்கிறது அப்பா. இந்த இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த கிரகங்கள் எந்த அமைப்பில் போய் உட்காருதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம்னாவே அவங்களுக்கு எந்த அளவு தோஷங்கள். அப்போது இந்த பித்திருக்கள் தோஷத்தை வந்து நம்ம வந்து ராகுகேதுகளை வச்சு ஏற்றுக்கலாம். அதே இது வந்து இப்போ அம்மாவோட வழியில் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4, 7 எடுத்துக்கோங்க சார். 4னா தாய், இப்போ அம்மா வழியில் எடுக்கிறோம். அதுக்கு 4க்கு 4னா பாட்டி, அந்த இதில் அம்மாவோட அம்மா. இந்த இதில் வரும்போது பாதிப்புகள் எந்த அளவு நம்மளை பாதிக்குது அப்படிங்கிறத பித்திரு தோஷத்தை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் வச்சு எடுத்துக்கிறீங்க. இவங்கள வந்து எந்த அளவுக்கு பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா,
வந்து ஜாதகர் வந்து பிதிர்வழி தோஷத்தில் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து தந்தை மகன் உறவு அவ்வளோ சிறப்பாக இருக்காது சார். நீங்கள் பார்த்தாலே கண்டலாம், அப்பா ஒன்று சொல்லுவார், பையன் அந்த மாதிரி கேட்க மாட்டான், கொள்ள மாட்டான். 2 பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு நிறையா இருக்கும். ஒரு குழந்தைய சிறு வயசுலேயே பார்த்திங்கன்னா அப்பாவும் மகனும் பிரிஞ்சிருக்க சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு குழந்தைய வந்து சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வச்சு படிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போவே அவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிதிர்தோஷம் இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து குழந்தையை விட்டு தள்ளி இருப்பாங்க. அதுக்குரிய பரிகாரத்தை முறைகளை பண்ணிக்கிறது நல்லது. ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது, ஒரு குழந்தை பிறக்கிறப்ப இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்குறது. அதாவது எடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று குலதெய்வம் கோயிலுக்கோ இல்லை அப்படின்னா சிவன் கோயிலுக்கோ தத்து கொடுத்து வாங்கிக்கிறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது இவங்களுக்கு வந்து அந்த ஜாதகருக்கு வந்து அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போனது, இல்லைன்னு சொன்னால் ஜாதகரோட அப்பாவுக்கும் சரி உடல்நிலை சரியில்லாமல் போனது, மருத்துவ செலவுகள் அதிக அளவில் ஏற்படும் இந்த பித்ருதோஷம் உள்ளவங்க. அந்த ஜாதகரோட மகனுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன வியாதிகள் உடலில் வந்து பொதுவாகவே அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறையா வர வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஜாதகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு எதிர்ப்பு சக்திங்கிறது மிக அதிக அளவில் கம்மியான அளவில் தான் இருக்கும். இவங்களுக்கு இந்த கிரகணம் ஏற்படுது பார்த்திங்களா, அப்போ அந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா கண் பார்வை கோளாறுகள் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த மாதிரி தோஷங்கள் ஏற்படும் போது இவங்க வந்து ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரத்தை பண்ணிக்கிறது, ஒரு தான தர்மம் பண்ணிக்கிறது. அவங்களுக்கு வந்து போயிட்டு இந்த ஹோமங்கள் திலக் ஹோமம்னு சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் அந்த மாதிரி இடத்துல ஹோமம் பண்ணிக்கிறது கொள்வது, இது வந்து ஒரு சிறப்பான இதாக இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் எந்த நாளில் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் அவங்க ஜனனகால ஜாதகத்தில் வந்து 1, 5, 9 குரு தொடர்பு பெறும் காலத்துலேயும் இல்லை குரு பார்வைப்படுறது இல்லை சூரியனுக்கு அந்த ஜனன காலத்தில் சூரியனுக்கு வந்து கோச்சார குரு தொடர்பு பெறுற காலத்துலேயோ வந்து அந்த பரிகாரத்தை பண்ணுறது வந்து ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கும். மேலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு ஆய்வு பண்ணி குலதெய்வ கோயிலுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக போகணும். அது மாதிரி அந்த குலதெய்வ கோயிலுக்கு போய் பொதுவாக என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா காசெல்லாம் வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு போட்டுக்குவாங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் குலதெய்வ கோயிலுக்கு போய் முடிஞ்சு போட்டு அதை கொண்டு போய் கரெக்டாக காணிக்கையை செலுத்திடுவாங்க. இப்போ இன்றைக்குள்ள ஜெனரேஷன் வந்து மாறிடுச்சு. அன்றைக்கெல்லாம் வந்து எந்த காரியங்கள் செய்தாலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்குன்னு தனியாக ஒரு 5 ரூபா இல்லை ஒரு 11 ரூபா இது மாதிரி முடிஞ்சு போட்டு அதை கொண்டு போய் காணிக்கையாக செலுத்திட்டு அது ஒரு அந்த குழந்தைகளும் வம்சாவளியாக வரும்போது அந்தகளும் தெய்வ பக்தி அதிகம் வந்து குலதெய்வத்துக்கு அது நிறையா குடும்பத்தோடு போகிற வழிகள் அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலகட்டங்கள் நிறையா மாறிடுச்சு. ஆனால் வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக வந்து சொந்த பந்தங்களோட குலதெய்வம் கோயில். ஆனால் அதே மாதிரி பித்ரு தோஷங்கள் இருப்பவங்க நிச்சயம் பார்த்திங்கன்னா பங்காளி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் முடிந்த அளவு இந்த பித்ரு தோஷங்களுக்கு பார்த்திங்கன்னா அதற்குரிய பரிகாரங்களை ஜாதகத்தை பார்த்து நல்லபடியாக கண்டறிஞ்சு பரிகாரங்களை செஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான தரும். மேலும் ஒரு அடுத்த சந்திப்பில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.